வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது யாரு? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களா, இல்ல அந்த நட்சத்திரங்களையே படைச்சவரா? நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற சில பழக்கங்கள் நம்ம விசுவாசத்தோட மோதுதா இல்லையான்னு ஆழமா பார்க்க போறோம். நம்மள பல பேர் ஜாதகம் பார்க்கறது, சகுனம் நம்புறது, இல்லனா வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்கறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா செய்வோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமக்கே தெரியாம நம்ம விசுவாசத்துக்கு எதிரா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கான்னு? ஆமா, இந்த ஒரு நுட்பமான சவாலை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல இது ஏன் விசுவாசத்துக்கு ஒரு சவால்னு பார்க்கலாம். அப்புறம் ஜாதகம், சகுனம், வாஸ்துன்னு ஒவ்வொன்றா எடுத்து அலசலாம். அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஆபத்து இருக்கு, இதுலேருந்து நம்ம கிடைக்கிற உண்மையான சுதந்திரம் என்னன்னு கடைசியா பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். இங்க முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம விசுவாசிகள், அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவங்க, எப்படி நமக்கே தெரியாம இந்த ஜாதகம், சகுனம், வாஸ்துன்னு வேதாகமத்துல இல்லாத கலாச்சார பழக்க வழக்கங்கள்ல போய் மாட்டிக்கிறோங்கிறது தான். இது ஏதோ வேணும்னே பண்றதில்ல, மெதுவா நமக்கே தெரியாம நடக்கிற ஒரு சின்ன சறுக்கல் மாதிரி. சரி, வாங்க முதல்ல ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. கடவுள் உண்டாக்கின நட்சத்திரங்களுக்கு நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த அதிகாரம் இருக்க முடியுமா? இதுதான் நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ ஜாதகம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை பிறக்கும்போது வானத்துல கிரகங்கள் எங்க இருக்குதோ அதை வச்சுதான் அந்த குழந்தையோட வாழ்க்கை முழுக்க தீர்மானிக்கப்படுதுன்னு நம்புறது தான் ஜாதகம். இதுதான் அதோட அடிப்படை. இங்க பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. உலகத்தோட நம்பிக்கை என்ன சொல்லுது? கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? நேர் எதிர்மாறா, படைக்கப்பட்ட பொருள்கள் இல்ல, அதையெல்லாம் படைச்சவர் தான் நம்ம விதியை தீர்மானிக்கிறாருன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. வேதாகமம் இதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில கொடுக்குது. ஏசாயா புத்தகத்துல பாத்தீங்கன்னா, ஜாதகத்தை நம்புறது ஒரு வீணான செயல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி நம்புறது நம்ம வாழ்க்கையில தேவனோட கட்டுப்பாட்டை நாமளே மறுக்கிற மாதிரி. சங்கீதம் 139:16 சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது தேவன் ஒருத்தர் தான். ஓகே, ஜாதகத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சகுனம். நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் வேணும்னா அங்க இங்க நடக்கிற அறிகுறிகளை பார்க்கணுமா, இல்ல நேரா கடவுள்கிட்டே கேட்கணுமா? சகுனம் பார்க்கறது நம்ம கலாச்சாரத்துல ரொம்பவே ஊறிப்போன ஒரு விஷயம் இல்லையா? ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகும்போது பூனை குறுக்க போனா ஐயோ அபசகுனம்னு சொல்றது, பள்ளி சத்தம் போட்டா நல்லது நடக்கும்னு நம்புறது, இல்ல ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்க்கறது, இது எல்லாமே சகுனம் தான். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நாம சகுனம் பார்க்கும்போது நாம என்ன சொல்றோம் தெரியுமா? கடவுளே, உங்க நேரடி வழிகாட்டுதல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு மறைமுகமா சொல்றோம். இது விசுவாசத்திலிருந்து வர்ற ஒரு செயல் கிடையாது, இது பயத்திலிருந்து வர்றது. வேதாகமம் இந்த விஷயத்தை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்குதுன்னு பாருங்க. உபாகமத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு நேரடியான தெளிவான கட்டளை இது. சகுனம் பார்க்கறது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லுது. பாருங்க, சகுனம் நமக்குள்ள பயத்தை கொண்டு வருது. ஆனா 2 தீமோத்தேயு 1:7 நாம வாசிக்கிற மாதிரி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறாரு. சரி, இப்ப நம்ம மூணாவதா பார்க்க போற விஷயம் வாஸ்து. ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? கட்டடத்தோட திசையில இருந்தா இல்ல வேற எங்கிருந்தாவதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. வாஸ்து சாஸ்திரம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு வீட்ல சந்தோஷம், சமாதானம், செழிப்பு எல்லாம் வரணும்னா அந்த வீடு சில குறிப்பிட்ட திசைகளை பார்த்து கட்டப்பட்டிருக்கணும்னு நம்புறது தான். அதாவது திசைகள் தான் ஆசீர்வாதத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. இங்கேயும் பாருங்க ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. உலக நம்பிக்கை என்ன சொல்லுது? வீடோட திசையில இருந்து தான் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுது. ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? ஒரு வீட்டுக்கு உண்மையான ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள தேவனோட பிரசன்னம் இருக்கிறதுல இருந்து தான் வருதுன்னு சொல்லுது. திசை முக்கியம் இல்ல, தேவன் தான் முக்கியம். சங்கீதம் 127:1 இருக்கிற இந்த வசனம் இதை அடிச்சு சொல்லுது. கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வீணா. பாருங்க, கடவுளோட பிரசன்னத்தை விட திசைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா அது ஒரு வகையான விக்கிரக ஆராதனை தான். நீதிமொழிகள் 10:6 சொல்ற மாதிரி ஆசீர்வாதம் ஒரு நல்ல மனுஷனோட தலையில தான் தங்குமே தவிர ஒரு கட்டிடத்தோட திசையில இல்ல. சரி, ஜாதகம், சகுனம், வாஸ்து இந்த மூணையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண கலாச்சார பழக்கம் மாதிரி தெரியலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியா இது ஏன் இவ்ளோ முக்கியமான, ஏன் இவ்ளோ ஆபத்தான ஒரு விஷயம்? இதுல 2 பெரிய ஆபத்து இருக்கு. முதல்ல, இது கட்டளையே நேரடியா மீறுது. படைச்ச கடவுளை நம்பாம அவர் படைச்ச பொருள்களை நம்புறது. 2வது, இது நம்மள பயத்துல கொண்டு போய் அடிமையாக்கிடுது.
அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோங்கிற ஒரு மூட நம்பிக்கையிலேயே வாழ வச்சு விசுவாசத்துல நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை முழுசா பறிச்சிடுது. இவ்ளோ நேரம் ஆபத்துக்களை பத்தி பேசிட்டோம். இப்போ நம்பிக்கையான பகுதிக்கு வருவோம். இந்த எல்லா விதமான கட்டுப்பாடுகள்ல இருந்தும் வெளியே வர ஒரு உண்மையான தீர்வு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவோட சிலுவை தியாகத்தினால எல்லா சாபமும் முறிக்கப்பட்டுடுச்சு. விதியோட வல்லமை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதனால ஒரு விசுவாசியா நீங்க இனிமே சாபத்துக்கோ விதிக்கோ கட்டுப்பட்டவங்க கிடையாது. நாம எல்லாருமே தேவனுடைய கிருபையான கரங்கள்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். யோவான் 8:36 இருக்கிற இந்த வசனம் தான் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பான ஒரு வாக்குறுதி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாம பேசின எல்லா விதமான ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்தும் இதுதான் உண்மையான விடுதலை. இதுதான் சுவிசேஷத்தோட மையம். அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்படி வாழப் போறீங்க? பயத்தோட பிடியிலையா இல்ல கிருபையோட கரங்கள்லையா? இந்த வீணான நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுட்டு நம்மள படைச்ச தேவனை முழு மனசோட பற்றிக்கொள்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த முடிவு நம்மளோடது.